ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்பவே நிறைய கோரிக்கைகள் எழுந்தது. செபி வந்து அதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து கோர்ட்டோட கைட்லைன்ஸும் அதுக்கு வந்தது அப்படின்றதுனால செபி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனா விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு டெட் எண்டை நோக்கி போயிடுச்சு. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க தனியாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, குளோபல் டைனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் கௌதம் அதானியின் சகோதரரான வினோத் அதானி பணம் $40 மில்லியன் இந்த ஃபண்டில் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. செபியில் அவங்களுக்கு ஒரு சம்பளம் வருது இல்லையா, அந்த சம்பள பணத்தை விட கிட்டத்தட்ட 4.5 மடங்கு அதிகம் இந்த 2 கோடி ரூபாய். ஏன் அதானி வந்து அவங்களுடைய ஃபேவரட் இன்வெஸ்டர் இல்ல ஃபேவரட் வந்து ஒரு கார்பரேட் முதலாளி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து அதானி கௌதம் அதானி வந்து மாதவிபூரி புட்ச் செபியோட சேர்பர்சன் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நேர்லயே போய் சந்திக்கிறாரு. 2 வாட்டி நேர்லயே போய் மீட் பண்ணி பேசுறாரு, ஆஃபீஸ்லயே போயிட்டு. இந்த பிளாக்ஸ்டோன் கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் முதல் REITs ரைட்ஸ் ஓட IPO கொடுக்குறாங்க. அந்த IPO எந்த கம்பெனிக்காக இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதானி ஹிண்டன்பர்க் பிரச்சனை மறுபடியும் ரொம்ப பெருசாக வெடிச்சிருக்கு. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை பார்லிமெண்ட்டுக்கு வெளியவாக இருந்தாலும் சரி, அரசியல் களத்தில் ரொம்ப விவாதிக்கப்படும் தலைப்பாக மீண்டும் அதானி ஹிண்டன்பர்க் பிரச்சனை எழுந்திருக்கு. இதில் வந்து புதுசாக இன்னொரு கேரக்டரும் ஜாயின் ஆகிருக்காங்க. அவங்க யாருன்னா மாதவிபூரி புட்ச். இவங்க தான் வந்து செபியோட சேர்பர்சனாகவும் இருக்கிறாங்க. இப்போது செபியோட சேர்பர்சன் வந்து எப்படி இந்த அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூவில் வந்து மாட்டினாங்க, இவங்க பேர் எப்படி அடிபட்டுச்சு, ஹிண்டன்பர்க் மறுபடியும் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க, இப்போ இன்னொரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு, எதனால் இந்த பிரச்சனையெல்லாம் எழுது, என்ன சர்ச்சை, என்ன சிக்கல், இதை எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன், நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன முன்னுரை. ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு செகண்டரி மார்க்கெட். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து முத ஸ்டாக் இஷ்யூ பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். மக்கள்கிட்ட அவங்க இந்த கம்பெனி வந்து முதலீடுகளை பெறுவது. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக அது வந்து பதிவாகியிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 1000 ஷேர், ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய் அப்படின்ற மாதிரியாக 1000 ஷேரை கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ வேண்டிய நபர்கள் எனக்கு இத்தனை ஷேர் வேணும் அப்படின்னு ஷேர் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஷேரை வாங்கிக்கலாம். அதுக்கு உரிய பணத்தை வந்து கொடுத்துட்டு வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிகள் இயங்கும் முறை. இப்போ இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிகள் தான் வந்து பப்ளிக் லிமிட்டடாக வந்து வருது. ப்ரைவேட் லிமிட்டடாகவும் சில கம்பெனிகள் உண்டு. பட் பப்ளிக் லிமிட்டட் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மக்கள் வந்து டைரெக்டாக வாங்குறாங்க இல்லையா, இந்த 1000 ஸ்டாக்குமே வந்து ஒரு 100 பேர் வந்து ஆளுக்கு 10 அப்படின்ற மாதிரி இந்த 1000 ஸ்டாக்கையும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இப்போது இவங்க வாங்கின ஆள் இருக்காங்கல்ல, அந்த 100 பேரில் ஒரு 2 பேர் மட்டும் என்கிட்ட இருக்கிற 10 ஸ்டாக்கை நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அப்படி அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டு தான் ஷேர் மார்க்கெட். இது வந்து செகண்டரி மார்க்கெட். முதல் வாட்டி வாங்குறப்ப வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க. பட் ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்கிற ஷேரை வந்து விற்கிறது, வாங்கிறது, இந்த மாதிரியாக விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எப்படியெல்லாம் விற்கலாம், எப்படியெல்லாம் வாங்கலாம், என்ன விலைக்கு விற்க முடியும், என்ன விலைக்கு வாங்க முடியும், எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த மாதிரியான நடைமுறைகளை வச்சுருக்கணும், இது மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி விதிக்கும் அமைப்பு என்ன அப்படின்னா அதுதான் செபி. செபின்ற அமைப்பு தான் வந்து இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுது. செபின்ற அமைப்பு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் எப்படி இயங்குது அப்படின்றதையும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்றதையும் சேர்த்து அது வந்து கவர்ன் பண்ணுது. இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுற கவர்னிங் பாடியாக செபி இருக்குது. இந்த செபி அமைப்புக்கு தான் மாதவிபூரி புட்ச் வந்து தலைவராக இருக்கிறாங்க, சேர்பர்சனாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மார்ச் 2022 அதோட சேர்பர்சன். அதுக்கு முன்னாடி மார்ச் 2017 கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு அவங்க வந்து ஹோல் டைம் மெம்பராக செபியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட தொடர்பு. செபியோட அவங்களுக்கு இருக்கும் தொடர்பு வந்து 2017 வருது. 5 ஆண்டுகள் வந்து ஹோல் டைம் மெம்பர், 2017 to 2022, 2022 மார்ச்லேருந்து சேர்பர்சனாக இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. இப்போது இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ அதானி இருக்குது இல்லையா, அதானி கம்பெனி மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. போன வாட்டி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளோட சுருக்கம் என்ன அப்படின்னா, அதானி வந்து நிறைய மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, ஓவர் இன்வாய்ஸிங் மாதிரியாக இந்த மாதிரி பல்வேறு ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி நிறைய பணத்தை வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் வந்து ஷெல் கம்பெனிஸுக்கு அனுப்பி வெளிநாட்டில் இருக்கும் டாக்ஸ் ஹேவன்ஸாக இருக்கும் நாடுகளில் இருக்கிற ஷெல் கம்பெனிஸ் கிட்ட கொண்டு போயிட்டு அதன் மூலயமாக இங்கே இந்தியாவில் மறுபடியும் அதானி என்டர்பிரைசஸ்லேயே வந்து வேறு வேறு கம்பெனிகள், அதானி குரூப்பில் நிறையா கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணுற மாதிரியாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அதானி மேலே இருக்கும் குற்றச்சாட்டு. இப்போ இதில் இருக்கிற முறைகேடுகளை எல்லாம் வந்து செபி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து போன வாட்டி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்பவே நிறைய கோரிக்கைகள் எழுந்தது. செபி வந்து அதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து கோர்ட்டோட கைட்லைன்ஸும் அதுக்கு வந்தது அப்படின்றதுனால செபி வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டெட் எண்டை நோக்கி போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து எங்களால் வந்து எங்கேயும் போக முடியல. ஏன்னா காரணம், இந்த விசாரணையில் எங்களுக்கு எதுவுமே வந்து கன்க்ளூசிவாக கிடைக்கல. இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உண்மை இல்லை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் வைக்கிறாங்க. இதை வச்சுட்டு இன்னொரு வேலையும் செவி பண்ணுது. அந்த வேலை என்னென்னா, இந்த குற்றச்சாட்டுகளை வைத்த ஹிண்டன்பர்க்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் வந்து விளக்கம் கொடுங்க, எதன் அடிப்படையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சுங்க அப்படின்ற மாதிரியாக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதில் கூடவே வந்து நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அந்த மாதிரியாக சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹிண்டன்பர்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க விசாரிக்க வேண்டியது அதானி குரூப்பை விசாரிக்கிறத விட்டுட்டு நமக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நம்மளை விசாரிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனி வந்து வெளிநாட்டில் இருக்குது, இந்தியாவிலேயே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அந்த கம்பெனியை விசாரிக்க முடியுமா அப்படின்னா சட்டத்தில் இடமில்லை. ஆனால் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியாக இவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறது, விளக்கம் கேட்குறது அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிண்டன்பர்க் வந்து அடுத்து இவங்க ஏன் இந்த மாதிரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பேக்ரவுண்டை எல்லாம் வந்து பார்க்குறாங்க. செபி ஏன் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, செபியோட சேர்பர்சனே அதானியோட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அதானி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணல. அவங்க வந்து டாக்ஸ் ஹேவனாக இருக்கும் பெர்முடா, மொரீஷியஸ் மாதிரியான நாடுகளில் அங்கே இருக்கும் கம்பெனியில் வந்து ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் போய் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இப்போ வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக ஸ்டாக் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இங்கிருந்து வரும் கம்பெனிகள் தான், இது மாதிரியான ஷெல் கம்பெனிஸ் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறப்போ, செபியோட டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்தந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது தான் இதில் இருக்கிற குற்றச்சாட்டு. அதுலேயுமே வந்து அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டி வந்திருக்கிற ரிப்போர்ட்டில் 3 பகுதிகளாக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்படுது. ஒன்று வந்து அதானி கம்பெனிஸில் என்ன மாதிரியாக முதலீடு மாதிரி பூரி பூட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய கணவர் வந்து அதை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கும் ஒரு பகுதி. இப்போ இந்த முதலீடுகள் எல்லாம் வந்து நிறைய பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒன்னொன்றும் ஒவ்வொரு ஃபண்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு பேர், அந்த பேரில் வந்து நம்ம முதலீடு பண்ண முடியும், அந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் வந்து நிறையா வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் லேயரில் வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த லேயரில் குளோபல் டைனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு இருக்குது. அதுக்கும் கீழே குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோட ஒரு பகுதியாக ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ 3 லேயர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் குளோபல் டைனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் வினோத் அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட $40 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய பணம் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வந்து ஃபைனான்ஷியல் டைம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க தனியாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, குளோபல் டைனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் கௌதம் அதானியின் சகோதரரான வினோத் அதானியின் பணம் $40 மில்லியன் இந்த ஃபண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த குளோபல் டைனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுக்கு கீழே தான் ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்டு வருது. இந்த ஐபிஇ ப்ளஸ் ஃபண்டை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அனில் அஹூஜா. இந்த அனில் அஹூஜா தான் வந்து இதுக்கு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருக்காங்க இந்த ஃபண்டுக்கு. இப்போது இந்த ஃபண்டு வந்து 2015 மாதிரி பூரி புட்ச் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 பேர்த்தோட பேர்லேயும் இருக்குது. மாதிரி பூரி புட்ச் பேர்லேயும் இருக்குது, அவங்களுடைய கணவர் தவால் புட்ச் அவங்க பேர்லேயும் இருக்குது. 2 பேர் பேர்லேயும் இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. எப்போ பெயர் மாற்றம் பண்ணுறாங்கன்னா, மார்ச் மாதம் 2017
அப்போ வந்து இது எல்லாத்தையுமே 2 பேர்லேயும் இருக்கிறத எல்லாமே வந்து தவால் புச் பேரில் மட்டும் மாற்றுறாங்க. அதாவது இவங்க வந்து கணவர் பெயரில் எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து மார்ச் 2017 நடக்குது. ஏப்ரல் 2017 மாதரிபுரி புச் வந்து செபியோட ஹோல் டைம் மெம்பர் ஆகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்குது. முன்னாடியே வந்து நம்ம செபியோட ஹோல் டைம் மெம்பர் ஆக போகிறோம் அப்படின்றதுனால வந்து இந்த பெயர்களை எல்லாம் மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி முன்னேற்பாடாக இதை பண்ணியிருக்காங்களான்ற கேள்வியும் எழுது. ஸோ இப்போ வந்து ஏப்ரல் மாதம் வந்து இவங்க இந்த பதவி ஹோல் டைம் மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுதான் அவங்க பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியாக தோன்றலாம். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஆண்டு February 2018 மாதரிபுரி புச் வந்து அந்த கம்பெனிகளுக்கு எழுதுகிறாங்க, ஒரு இமெயில் எழுதுகிறாங்க. அதில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் எடுத்துக்க விரும்புகிறோம், திருப்பி அந்த பணத்தை எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போடுறாங்க. அது இவங்க பேரில் போடுறாங்க. இந்த டைமில் இவங்க செபியோட ஹோல் டைம் மெம்பர். அப்படி இருக்கிறப்போ இவங்களோட பேர்லேயும் இல்லை அந்த ஃபண்டு. அஃபிஷியலி ஆன் பேப்பர் அவங்க பேர்லேயும் இல்லை. ஆனால் அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு மெயில் போடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியாக செபியில் ஒரு மெம்பராக இருந்து கொண்டு ஒரு ஆஃப் ஷோர் ஃபண்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது, அதுலேயும் வந்து அதானியோட தொடர்புடைய ஒரு கம்பெனியாக அது இருக்குது அப்படின்றப்போ இதெல்லாம் இவங்க ஆப்ரேட் பண்ண ப்ரையர் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது மாதிரியாக இவங்க ப்ரையர் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அதனால தான் வந்து இவங்க அதானி மேலே வந்திருக்கிற குற்றச்சாட்டை விசாரிக்க மறுக்கிறாங்க. இல்லைன்னா வந்து கண் துடைப்பு போல் ஒரு விசாரணையை நடத்திட்டு அப்படியே வந்து கை கழுவி விட்டுற பார்க்குறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் சிக்கலாக வரும், ப்ளஸ் அவங்களுடைய ஃபேவரட் நபரான அதானிக்கும் வந்து பிரச்சனையாக வரும். அப்படின்றதுனால வந்து அதை வந்து தவிர்க்கிறாங்க. ஏன் அதானி வந்து அவங்களுடைய ஃபேவரட் இன்வெஸ்டார் இல்லை ஃபேவரட் வந்து ஒரு கார்பரேட் முதலாளி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து கௌதம் அதானி வந்து மாதரிபுரி புச் செபியோட சேர்பர்சன் ஆனதுக்கப்புறம் அவங்கள நேர்லேயே போய் சந்திக்கிறாரு. 2 வாட்டி நேர்லேயே போய் மீட் பண்ணி பேசுகிறாரு, ஆஃபீஸ்லேயே போயிட்டு. ஸோ இது மாதிரியாக இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தே. அது வந்து 2015 இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் வந்து அவங்க போட்ட பணத்திலருந்தே வந்து அப்போ இருந்து ரொம்ப காலமாக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதனால் கூட மேபி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் இவங்க ஒழுங்காக பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டு, சந்தேகம் தான் எழுது. இப்போது இது வந்து ஒரு பார்ட்டு தான். இது இல்லாமல் இன்னும் 2 பார்ட் இருக்குது. அதில் 2வது பார்ட்டுக்கு வருவோம். அகோரா பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து சிங்கப்பூரில் மாதரிபுரி புச் ஆரம்பிக்கிறாங்க. 100% ஷேர் ஹோல்டர் மாதரிபுரி புச் தான். அதே மாதிரி அதே காலகட்டத்தில் அகோரா அட்வைசரி அப்படின்னு இந்தியாவில் ஒரு கம்பெனியும் ஓப்பன் பண்ணப்படுது. இந்தியாவில் ஓப்பன் பண்ணுற கம்பெனிக்கு 99% ஷேர்ஸ் வந்து மாதரிபுரி புச் தான் வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரியாக சொல்லப்படுது. என்னென்னா வந்து கம்பெனிகளுக்கு, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கன்சல்டிங் கொடுக்குற மாதிரி, எப்படி வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரியாக அவங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணலாம், இல்லை எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸோ இல்லைன்னா வந்து இது மாதிரி ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியாக ஒரு கம்பெனியாக இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. இப்போ சிங்கப்பூரில் நிறுவப்பட்டிருக்கிற கம்பெனி வந்து என்ன வரவு செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வந்து ஃபீஸாக வாங்கியிருக்காங்க, இது மாதிரியாக எந்த விதமான தகவல்களும் தெரியலை. ஏன்னா சிங்கப்பூரில் இருக்கிற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் டொமைனில் இல்லை. இப்போ இதுக்கு வந்து மாதரிபுரி புச் தான் வந்து 100% ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க இல்லையா சிங்கப்பூரில் இருக்கிற கம்பெனிக்கு. இதில் வந்து மார்ச் 16 தான் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கணவர் பெயருக்கு மாற்றுறாங்க, தவால் புச் பெயருக்கு. ஆனால் வந்து மார்ச் 1 2022 மார்ச் 1 அவங்க வந்து செபியோட சேர்பர்சனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ செபியோட சேர்பர்சனாக நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15-16 நாட்கள் வந்து இவங்க பேர்லேயே தான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இதை டிரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்காங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியாக அது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து வச்சுருக்காங்க, எவ்வளவு வந்து வருமானம் அதுக்கு வந்திருக்கு, கன்சல்டிங் ஃபீஸாக எவ்வளோ வந்திருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது, பப்ளிக் டொமைனில் இல்லை. அந்த கான்ட்ரரி இந்தியாவில் இருக்கிறது வந்து 99% ஸ்டேக் வந்து மாதரிபுரி புச் பேர்லேயே இருக்குது இல்லையா, அந்த 99% ஸ்டேக் வந்து அது கணவர் பெயருக்கு மாற்றப்படவில்லை. அது தொடர்ந்து மாதரிபுரி புச் பெயர்லேயே தான் இருந்துக்கிட்டு வருது. இந்த கம்பெனியில் வந்து 2022 மட்டும், அந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவிற்கான கன்சல்டிங் ஃபீஸாக வாங்கியிருக்காங்க. அவ்வளவு வந்து வருமானம் வந்திருக்கு ரெவன்யூவாக. செபியில் அவங்களுக்கு ஒரு சம்பளம் வருது இல்லையா, அந்த சம்பள பணத்தை விட கிட்டத்தட்ட 4.5 மடங்கு அதிகம் இந்த 2 கோடி ரூபாய்.
ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஆண்டுக்கான இவங்களோட வருமானம். அது மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்தா $3 லட்சம் வரைக்கும் ஒரு 3 ஆண்டு காலத்தில் வந்து 2022, 23, 24 இந்த 3 நிதியாண்டுகளில் $3.25 லட்சம் வந்து இவங்களுக்கு வருமானமாக கன்சல்டிங் ஃபீஸாக இந்த கம்பெனியில் வந்திருக்கு. அகோரா அட்வைசரின்ற இந்தியா கம்பெனியில் வந்திருக்கு அப்படின்றதும் வந்து இன்னொரு ஃபேக்ட். இப்போ இந்த கம்பெனியை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து நான் ஹோல் டைம் மெம்பர் ஆனதுக்கப்புறமே டார்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்னுடைய கணவர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, அவரு தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியாக சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேக் வந்து 99% ஸ்டேக்கு இவங்க பேரில் தான் இருக்குது. அதை வந்து அந்த ஓனர்ஷிப் எதுவும் மாற்றின மாதிரியாக தெரியவில்லை அப்படின்னு ஹிண்டன்பர்க் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அகோரா பார்ட்னர்ஸ் இல்லைனா அகோரா அட்வைசரி இது மாதிரியான கம்பெனிகள் 2 கம்பெனிகள் இருக்குது இல்லையா, இந்த 2 கம்பெனிகளை பற்றி ஹிண்டன்பர்க் வைக்கும் குற்றச்சாட்டு இதுதான். இது வந்து இந்த குற்றச்சாட்டின் 2வது பகுதி. 3வதாக ஒரு பகுதி இருக்குது. 3வதாக இருக்கிற பகுதி என்ன அப்படின்னா, அது முழுக்க இவங்களோட கணவரை பற்றி, மாதுரி பூரி புச்சோட கணவரை பற்றி அவர் வந்து எந்த மாதிரியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு கம்பெனிஸை. ஏன்னா இவங்க மனைவி வந்து செபியோட சேர்பர்சனாக இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி செபியோட ஹோல் டைம் மெம்பராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த ஏற்பாடை பயன்படுத்தி கொண்டு என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சந்தேக பார்வை வந்து 3வது பகுதியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் ஸ்டோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பிளாக் ஸ்டோன் கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை இந்தியாவில், அது வந்து தனியாக ஒரு அசட் கிளாஸு, இதை முதல்ல இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவிற்கு எடுத்துக்கிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பிளாக் ஸ்டோன் கம்பெனி தான். இப்போ இந்த பிளாக் ஸ்டோன்ற கம்பெனி தான் REITs ரைட்ஸ் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸையே உருவாக்குறாங்க இந்தியாவில். அதுக்கு முன்னாடி அது பெரிய அளவிற்கு வந்து இல்லை. அதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தா இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனம் தான். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ரைட்ஸோட விளக்கம். ரியல் எஸ்டேட் கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவதற்கான ஒரு ஏற்பாடு. இப்போது இந்த ஏற்பாடை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் முதல் ரைட்ஸ் IPO வந்து பிளாக் ஸ்டோன் மூலயமாக தான் இந்தியாவில் நடக்குது. எம்பசி அப்படின்ற ஒரு கம்பெனிக்காக பிளாக் ஸ்டோன் IPO பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எம்பசியோட IPO என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தா ஏப்ரல் 2019. ஏப்ரல் 2019 இது நடந்ததுக்கப்புறம் ஜூலை 2019 தவால் புச் வந்து பிளாக் ஸ்டோனில் சீனியர் அட்வைசராக நியமிக்கப்படுகிறார். சீனியர் அட்வைசராக பிளாக் ஸ்டோன்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் இவர் போகிறாரு. இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கா, கேபிட்டல் மார்க்கெட்ஸில் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரியாக எல்லாம் பார்த்தா, ட்ரேடிங்கில் பேக்ரவுண்ட் இருக்கான்ற மாதிரியாக எல்லாம் பார்த்தா எந்த பேக்ரவுண்டும் இல்லை அப்படின்னு ஹிண்டன்பர்க் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் இவங்க ரைட்ஸ் கம்பெனிக்கு எப்படி வந்து ஒரு சீனியர் அட்வைசராக போக முடிஞ்சுது அப்படின்ற கேள்வியை வச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 IPO இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 2020 மைண்ட் ஸ்பேஸ்ன்ற கம்பெனிக்கு IPO பண்ணி கொடுக்குறாங்க. மே 2023 நெக்ஸஸ் செலக்ட் அப்படின்ற கம்பெனிக்கும் வந்து IPO பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனம், பிளாக் ஸ்டோன் நிறுவனம். இந்த டைம்லலாம் வந்து இவர் இங்கே பிளாக் ஸ்டோனில் சீனியர் அட்வைசராக இருக்கிறார். இவங்க வந்து பை த டைம் அந்த நெக்ஸஸ் செலக்ட் வரும்போது செபியோட சேர்பர்சனாக யார் வந்துட்டாங்கன்னு பார்த்தா மாதுரி பூரி புச் வந்துட்டாங்க, தவால் புச்சின் மனைவி. இப்போது இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது இன்னொரு குற்றச்சாட்டு. இப்போ இதில் எப்படி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒன்று, கணவரே வந்து ஒரு REITs நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு, அது முதல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. கூடவே 2வது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, மாதுரி பூரி புச் வந்து நிறைய இடத்துல பேசுகிறப்போ அவங்களோட ஸ்பீச்சஸில் வந்து REITs கம்பெனி, ரைட்ஸ் கம்பெனிகளை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்து வருவது இதுதான், இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம், இந்த மாதிரியாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் மாதிரியாக அந்த துணியில் இருக்கும் விஷயங்களை எல்லாம் வந்து செபியோட சேர்பர்சனாக இருந்துக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்து இவங்க எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலை, தன்னுடைய கணவரே அது மாதிரி ரைட்ஸ் கம்பெனியோட சீனியர் அட்வைசராக இருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் கொடுக்கறதுனால யாராவது போய் வாங்கினாங்கன்னா அது என்னுடைய கணவர் இருக்கும் கம்பெனிக்கு அது வந்து லாபகரமாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க டிஸ்க்ளோஸே பண்ணாமல் இப்படியான அட்வைசஸை எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து டிசம்பர் 2023 பிளாக் ஸ்டோன் வந்து எம்பசி ஃபஸ்ட்டு IPO கொடுத்தாங்க இல்லையா ரைட்ஸ் கம்பெனிக்கு, அந்த எம்பசியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கேஷ் அவுட் பண்ணுறாங்க, அதை எல்லாமே விற்கிறாங்க. அதை விற்றுட்டு அதில் இருக்கிற பணத்தை, அவங்களோட முதலீட்டை வந்து திருப்பி எடுக்கிறாங்க. அப்படி திருப்பி எடுத்தப்போ அவங்க முதலீட்டோட வேல்யூ எவ்வளவாக வந்திருக்கு அப்படின்னா $7,100 கோடி, $853 மில்லியன்.
அந்த பணத்தை வந்து அப்போது டிசம்பர் 2023 அவங்க வெளியே எடுக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறப்போ இதுக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் சிபியோட சேர்பர்சனே இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற 3வது குற்றச்சாட்டு. இது மாதிரி ஹிண்டன்பர்க் இந்த வாட்டி வச்சிருக்கிறதுல வேறு வேறு குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் தான். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை, இதில் வந்து ஏன் விசாரிக்கணும்னு கேட்குறாங்க, இதில் அவ்வளோ பெரிய குற்றம்னு என்ன மாதிரியாகலாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தா இதில் வந்து முதல் விஷயம் இவங்க எந்த விதமான கைட்லைன்ஸையோ ரூல்ஸையோ ஃபாலோ பண்ணலை, நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக ஒரு பக்கம் வச்சுருவோம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது என்னென்னா அதானிக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ அதானி வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக அவங்களோட ஷேர் வேல்யூ எல்லாம் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்களோட ஃபண்ட்ஸையே வைத்துக்கொண்டு இவங்களோட ஆஃப்ஷோர் என்டிட்டிஸ் இல்லைன்னா ஷெல் கம்பெனிஸை வைத்துக்கொண்டு இது மாதிரியான வேலைகளை எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதன் மூலயமாக அதானிக்கு என்ன மாதிரியான லாபமெல்லாம் கிடச்சிருக்கு, நாட்டில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதானியோட கம்பெனியோட வேல்யூ வந்து ஆர்டிஃபிஷியலாக பயங்கரமாக இன்ஃப்ளேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து 100 கோடி ரூபாய், ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணி 1000 கோடி ரூபாய் இந்த கம்பெனியோட வேல்யூ அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணோம்னா 1000 கோடி ரூபாய் என்னோட கம்பெனியோட வேல்யூ, எனக்கு இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் கடன் வாங்கி இன்னொரு கம்பெனியை விலைக்கு வாங்க முடியும். இப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவையும் வந்து இதே மாதிரியாக ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 கம்பெனி வேறு ஆகிடுச்சு. 2 கம்பெனியாக இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு பெர்சீவ்டு வேல்யூவும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு குரூப்பாக இவங்க உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னா இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்றப்ப அதன் மூலயமாகவும் ஷேர் ப்ரைஸ் ஏறும். இவங்க ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணுறது மூலயமாகவும் ஷேர் ப்ரைஸ் ஏறும். இதை ரெண்டையும் வச்சு இன்னொரு கம்பெனியை வாங்க முடியும். இது மாதிரியாக தொடர்ச்சியாக பல்வேறு கம்பெனிகளை வாங்கிக்கிட்டே போக முடியும். இப்போ அதானி வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை 6 ஆண்டுகளில்னு பார்த்தா எத்தனை கம்பெனிகளை இது மாதிரியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ ஒரு கம்பெனி எப்படி இத்தனை கம்பெனிகளை விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து முதலீடுகள் பண்ணி இல்லைன்னா வந்து அதை கடனாக வாங்கி இவ்வளவு கம்பெனிகளை வாங்க முடியுது எப்படி அப்படின்னா இதன் மூலயமாக தான். இப்போ எல்லாமே வந்து டவுன் பேமெண்ட் மாதிரியாக பணத்தை கொடுத்து வாங்குவது அப்படின்றது கிடையாது. பேங்க் கேரண்டி மூலயமாக, பேங்க் லோன் மூலயமாக தான் வாங்குறாங்க. பேங்க் லோன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா இந்த கம்பெனியோட வேல்யூ எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த வேல்யூ வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் மூலயமாக வந்திருக்கு அப்படின்றதும் இதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட இந்தியா வந்து மோனோபொலியை நோக்கி அல்லது டியோபொலியை நோக்கி போகுது. எல்லாமே வந்து அம்பானி அல்லது அதானின்றதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ மோனோபொலியோ இல்லை டியோபொலியோ நல்லதில்லை, மார்க்கெட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. இப்போ அதை நோக்கி வந்து நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமாக இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து மிக மிக ஆபத்தானது, எல்லாருக்கும் தொடர்புடையது. இப்போ எல்லாருக்கும் தொடர்புடையதுன்றதுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து அவர் ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையான விளக்கம் அது. அது என்னன்னா எல்லாத்தோட சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பென்ஷன் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை எல்ஐசியில் வந்து நம்ம பாலிசி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியாக பாலிசி ஃபண்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி கவர்மெண்ட் என்டிட்டிஸ் கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே கூட வந்து இது மாதிரியாக அதானி கம்பெனிஸில் அம்பானி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மக்களையும் பாதிக்கும். ஷேர் மார்க்கெட்டை பக்கமே போனதில்லைங்க அப்படின்னாலும் அவங்களையும் அதெல்லாமே பாதிக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அம்பானி அதானியோட கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கி தேதிக்கு வேல்யூவில் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த 2 கம்பெனி மட்டுமே இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்னா, குறிப்பாக அதானி அம்பானி 2 கம்பெனிகள் மட்டுமே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்துருக்குன்னா மற்ற கம்பெனிகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல நிற்கவே முடியாது. சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் இல்லை சின்ன சின்ன முதலாளிகள் இவங்க வந்து அதில் கம்பீட் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம். இன்னொன்று கார்பரேட் கம்பெனியாக இருக்கிற கம்பெனி ஒரு 500 கோடி 1000 கோடி ரூபாய் அளவில் முதலீடு பண்ணி அந்த அளவுக்கு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கூட அம்பானி அதானியோட வந்து கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் வந்து யதார்த்தம். அவங்க வந்து அவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கிறாங்க, வளர்த்து விடப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து குஜராத்தி கம்பெனிகளாக இருக்குது, இல்லை குஜராத்திகள் நடத்தும் கம்பெனிகளாக இருக்குது அப்படின்றதும் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு குஜராத்தி, அதனால இவர் குஜராத்திகளை வந்து வளர்த்து விடுகிறாரா அப்படின்ற ஆங்கிளும் வருது. அப்போ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் மட்டுமே வளருவாங்க, மற்றவங்க யாரும் வந்து வளரவே முடியாது, மற்றவங்க யாரும் வந்து பெரு முதலாளியாக வரவே முடியாது அப்படின்ற மாதிரியாக ஆன்டி மார்க்கெட் வேலைகளும் இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யுது.
ஸோ இது மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனைகள், இதில் இருக்கிற சிக்கல்கள் அப்படின்னா மல்டிபிள் லெவல்ஸில் வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இப்போ இதுக்கு சரியான தீர்வாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு தேவையான விசாரணை கமிஷன் ஏதாவது தேவைப்பட்டால் விசாரணை கமிஷன் போடணும், இல்லை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து போட்டு அது வந்து விசாரிக்கணும். அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு ஏற்பாடு இதற்கு செய்யப்பட வேண்டும். இதை வந்து விசாரிக்கணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி செபியோட சேர்பர்சனாக இருக்கும் மாதிரிபூரி பூச் வந்து பதவி விலகணும். இதுக்கு தொடர்பாக இருக்கிற எல்லாருமே விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். கோர்ட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பையாவது ஆரம்பித்து வைக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி தேதிக்கு கோர்ட் ஆர்டர் ஒன்று தான் வந்து ஒரே வாய்ப்பாக இருக்குது. எலக்டோரல் பாண்டை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னாலும் கோர்ட்டுக்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. இது மாதிரி கோர்ட்டாவது இதில் வந்து தலையிட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ கோர்ட் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருக்கும் இது பற்றி தெரிய வரணும். என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான சிக்கல்கள், விளைவுகள் எல்லாம் இது வந்து ஏற்படுத்துது. மாதிரிபூரி பூச்சும் அதானியும் இல்லை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க, இதில் வந்து ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டும். மக்கள் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கூடவே வந்து மாதிரிபூரி பூச்சு தான் வந்து முதல் நான் ஐஏஎஸ்ஸாக செபியோட சேர்பர்சனாக வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஐஏஎஸ் அதிகாரிகளாக வந்தவங்க தான். இப்போ நான் ஐஏஎஸ் வந்திருக்காங்க. அவங்க மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் என்னென்ன மாதிரியான கணக்குகள், உள்நோக்கங்கள் இருக்குது, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து தடுப்பது, இல்லை அதுக்கு உரிய தண்டனை எப்படி வழங்குவது, இது மாதிரியான கேள்விகள், இது மாதிரியான விவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து நிகழ்த்தப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸை யூட்டன் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணுவது மூலயமாகவோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலயமாகவோ யூட்டனுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸை தரலாம். நன்றி.